Hi guys, welcome back my channel. நான் இன்றைக்கி வந்து வெண்ணிலா கப்கேக் எப்படி செய்யறது உங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஒரு பவுலில் ஒரு எக் எடுத்து பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். 50 கிராம் போல் பட்டர், unsalted பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து உடனே எடுத்து யூஸ் பண்ணாதீங்க, அந்த ரூம் டெம்பரேச்சர் வர விட்டுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அது கூட 50 கிராம் போல் ஐசிங் சுகர் எடுத்து ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து நீங்கள் பீட்டில் வச்சு பண்ணலாம், ஆனால் ஓவர் மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களோட கேக் வந்து ஹார்ட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி பிஸ்கா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு லைட்டாகவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த ரெசிபி வந்து எக் இல்லை பட்டர் ரெண்டுமே இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது, அப்போ உங்களுக்கு ரிசல்ட் நல்லா வராது. நீங்கள் இதே மாதிரி நான் சொன்ன லெவல்லே நீங்கள் வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா வரும். கேக்கும் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இது கூட 50 கிராம் போல் மைதா மாவு எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் இதில் வந்து மில்க் சேர்க்கலாம். மில்க் சேர்த்திங்கன்னா நான் ரப்பர் மாதிரி கொஞ்சம் ரப்பர் மாதிரி வந்துடும். ஸோ வந்து மில்க் சேர்க்காமலே இது பண்ணுங்கள். இப்போ என்னோடய பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கும். ஸோ இப்போ என்னோடய கப் கேக் ட்ரே எடுத்துகிட்டு கப் கேக் லைனரை அதில் செட் பண்ணி வச்சுக்கிறேன். நான் என்னோடய அவனை வந்து ஒரு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரியில். இப்போ இந்த கப் கேக் லைனரில் 3/4 பங்கு அளவுக்கு வந்து நான் என்னோடய பேட்டரை ஊற்றி ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஸோ 6 கப் கேக்ஸ் வந்துச்சுங்க. இப்போ என்னோடய அவனுக்குள்ளே வந்து நான் செட் பண்ண போகிறேன். சாக்லேட் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். இப்போது இதை 180 டிகிரியில் வச்சு 50 or 20 மினிட்ஸ் ஆகும். பேக் மோடில் வச்சு பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், என்னோடய கேக் வந்து நல்லா ரெடியாகி வந்துருச்சு. ஸோ நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதை வந்து நீங்கள் வெளியே ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வெட் கிளாத் போட்டு நீங்கள் 6 வரை வச்சுக்கோங்க. இதை வெளியவே வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து பார்த்தா என்னோடய கேக் வந்து நல்லா வந்திருக்கு. நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு, சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னோட நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள் guys. Bye bye, stay tuned.